நிலச்சரிவில் சிக்கியவர்களை காப்பாற்றியவர் பலி. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை காப்பாற்றிய இளைஞர் வெள்ளத்தில் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூரல் மலையை சேர்ந்த பிரஜீஷ் வயது 32 நிலச்சரிவில் சிக்கிய பலரை மீட்டுள்ளார். நண்பர்கள் எச்சரித்தும் கேட்காமல் மலை உச்சியில் வசிப்பவரை மீட்க ஜீப்பில் சென்றபோது அவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றிய பிரஜீஷை ஊர் மக்கள் சூப்பர் ஹீரோ என்கின்றனர். உக்ரைனால் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடிப்பு. ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை தாக்கி மூழ்கடித்து விட்டதாக உக்ரைன் அரசு அறிவித்துள்ளது. செபஸ்டாபுவில் தாக்குதல் நடத்தி அக்கா கப்பலை மூழ்கடித்ததாகவும் இத்தாக்குதலில் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் 4 சேதப்படுத்ததாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்ய விமான தளம் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீதும் தாக்குதல் நடத்தியதாகவும் உக்ரைன் கூறி உள்ளது. ஆனால் இது குறித்து ரஷ்யா இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. நெல்லை திமுக வேட்பாளர் அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் திமுக வேட்பாளராக ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. புதிய மைய தொடர்பாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KN நேரு ஆலோசனை மேற்கொண்டு இம்முடிவை எடுத்தனர். முன்னதாக நெல்லை மேயராக இருந்த சரவணனுக்கு எதிராக 55 கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியதால் அவர் ராஜினாமா செய்தார். இதையடுத்து அங்கு நாளை மறைமுக தேர்தல் நடக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி குழந்தைக்கு கொலை மிரட்டல். ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் குழந்தைக்கு கடிதம் மூலம் மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சதீஷ் என்ற பெயரில் வந்த அதன் மிரட்டல் கடிதத்தில் குழந்தையை கடத்தி விடுவதும் குடும்பத்தினரையும் கொலை செய்து விடுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 3400 பெயரிடம் 200 கோடி மோசடி செய்த 4 பேர் கைது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் 3400 பேரிடம் 200 கோடி மோசடி செய்த 4 உத்தரப்பிரதேசம் இளைஞர்களை புதுச்சேரி போலீஸ் கைது செய்தது. பேஸ்புக் பக்கத்தில் போலி விளம்பரம் வெளியிட்டு அதில் தொடர்பு கொண்ட 3400 பேரிடம் இந்த நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி நபர் ஒருவரின் புகாரின் பேரில் விசாரணை நடத்தி 4 பேரையும் சைபர் கிரைம் போலீஸ் கைது செய்தது.